பிரைஸ் பிரைஸ்ல லார்ட் பிரதர்ஸ் பிரதர்ஸ் அண்ட் அண்ட் சிஸ்டர்ஸ். சிஸ்டர்ஸ். ஒரு தேவ பிள்ளை போகும் இடமெல்லாம் நெறைய விசித்திரமான காரியங்கள் நடக்கும். அதெல்லாம் என்ன அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம போகும்போதே அ ஆண்டவருடைய பிள்ளையா, ஆண்டவருடைய பிரசன்னத்தோட போற ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு அட்மாஸ்பியர்க்குள்ள என்ட்ரி ஆகுறப்ப, அந்த இடத்துல ஒரு ஷிஃப்ட் நடக்கும். ஷிஃப்ட்னா அந்த மாற்றங்கள் வந்து நடக்கும். இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க. அந்த இடத்துல வந்து அந்த குடும்பமே ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருப்பாங்கன்னு வைங்களேன். எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருப்பாங்க. ஆனா நீங்க போகும்போது அந்த இடத்துல அவங்களுக்கே அறியாம அந்த அட்மாஸ்பியர் வந்து மாறும். ஒரு சில குடும்பங்கள் வந்து எப்பயுமே சண்டையா தான் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அவங்க நம்மகிட்ட வந்து பேசும்போதோ, இல்ல நீங்க அவங்க கிட்ட போகும்போதோ, ஒரு சேஞ்ச் வந்து அந்த இடத்துல நடக்கும். ஏன் அப்டின்னா, ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு கிருபைய வந்து தந்திருக்கிறார். இப்ப நம்ம அப்போஸ்தலர் பவுல் போன இடங்கள்லாம் நெறைய அற்புதம் நடந்துச்சு. அதுல ஆமா. ஒரு குறிப்பிட்ட இத மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மாயை வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். இவ்வளோ பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இங்க பாருங்களேன், அந்த இடத்துல மாய வித்தைக்காரர்கள், இந்த மந்திரம் பண்றவங்க, இவங்க ம். தான் ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்காங்க. அப்ப அவங்களே வந்து எனக்கு இதே வேண்டாம். நான் ம். இத விட ஒரு பெரிய வல்லமைய நான் பார்த்துட்டேன். அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்களும் சாதாரணமா வந்து ஆண்டவர ஏத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா. ஏன்னா அவங்க அந்த வித்தைய வச்சே நெறைய பண்ணியிருப்பாங்க. அந்த மக்கள்ட்ட பணங்கள் சம்பாரிச்சிருந்திருப்பாங்க. பணங்கள் ம். சம்பாதிச்சிருப்பாங்க. மக்கள் மனசுல இடம் பெற்றிருப்பாங்க. ம். அவங்களே நெறைய ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா, அதையும் விட ஒரு மேலான பவர் ஒரு தேவ பிள்ளை ஒரு இடத்துக்கு போம்போது, ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பத்துல இருக்காங்க பாருங்க. நம்ம நம்ம என்னென்னமோ மந்திரம், மாயம்ன்னு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா, நம்மள விட இவங்க பவரா இருக்காங்களே! அப்படின்னு அவங்க பார்க்கும்போது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து சுட்டெரிக்கிறாங்க. இது பைபிள்ல மட்டும் இல்ல, நிஜத்திலயுமே நம்ம வாழ்ற இந்த காலகட்டத்திலயுமே நெறைய பேருக்கு அப்படி நடந்திருக்கு. ஒரே ஒருத்தவங்க ரட்சிக்கப்பட்டு, அந்த மொத்த குடும்பத்தையும் வந்து மாத்துனவங்க. இத்தனைக்கும் அந்த அந்த மாய மந்திரத்துல இருக்கிறவங்கள நெறைய விசுவாசிகள் வந்து இன்றைக்கு இருக்காங்க. இப்ப ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு வாலிப பெண் ஒரு ஹாஸ்டலுக்குள்ள போறான்னு வைங்களேன். அந்த ஹாஸ்டல்ல பயங்கரமான பாவம் நிறைந்த ஒரு ஹாஸ்டல். சொல்ல முடியாத பாவங்கள்லாம் இருக்குன்னு வைங்க. இந்த பொண்ணு அந்த இடத்துல இருக்க ஒரே காரணத்துக்காக, அந்த ம். பாவத்தின் வல்லமை வந்து அங்க மேற்கொள்ளாம மேற்கொள்ளாது. ஆகுது. அட்லீஸ்ட் அந்த ஒரு வருஷத்துலயாவது, அந்த கண்டிப்பா. இயர்லயாவது அந்த அந்த ரூம்லயாச்சும். ரூம்லயாச்சும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இல்ல அந்த ஒரு ஸ்பேஸ் ம். ஒரு 10 ரூம்காச்சுன்னு வைங்களேன். இந்த பொண்ணுடைய பிரகாசத்தினாலயாச்சும் அப்படி வந்து நெறைய நடக்குது. நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அ நெறைய நீங்க வந்து அந்த லைஃப்ப நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ம். தெரிஞ்சிருக்கும். முன்னாடி மாரி கிடையாது. இப்போ பரவால்ல நம்ம செட்ல வந்து எல்லா பிள்ளைகளும் நல்லா தான் இருக்காங்க அப்படின்ற மாரி. அட்லீஸ்ட் அந்த பாவத்தின் வல்லமைய நம்ம ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியாட்டினாலும், ஒரு ரெசிஸ்டன்ஸ வந்து அவங்க ம். ஃபீல் பண்ணியிருக்கோம். அந்த நம்ம அதெல்லாம் ஸ்பிரிட்டுவா. ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயாச்சும் வைக்கிற ம்ஹ்ம். நம்ம பக்கத்துல ஒட்டாத அளவுக்கு, கொஞ்சம் அந்த சைடுல தள்ளியாச்சும் இருக்கிற அளவுக்கு, நம்ம சுத்தி இருக்கதான பிள்ளைகள கொஞ்சம் அணுகாதபடிக்கு, ம். கொஞ்சம் தள்ளி இருக்கிற அளவுக்காச்சும் நம்ம இது பண்ணலாம். ம். அது மாரி நம்மள சுத்தி உள்ள பிள்ளைங்களும், சரி ஓகே. நம்ம எதுக்கு போய் அந்த மாரி பாவத்த பண்ணிக்கிட்டு, யாரோ பண்ணா பண்ணிட்டு அந்த பிள்ளைங்களுக்கே அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அட்மாஸ்பியர் வந்து அது இல்லாதபடி. அப்படியே மாறுது. ஷிஃப்ட் ம். ஆகுது. அவங்க மேபி சொல்ல வேணா தெரியாது. ம். ஓகே. நீ வந்து ஆண்டவருடைய பிள்ளையா இருந்து, நீ இங்க இருக்கனால தான் எங்களால இதெல்லாம் பண்ண முடியலன்னு அவங்க சொல்லாம வேணா இருக்கலாம். ஆனா, சம்திங் அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவலா வந்து அது மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஆண்டவர் ஆக்கிட்டார். அந்த பக்கத்துல கண்டிப்பா. அந்த பாவத்தின் ம். வல்லமைகள் அங்க வரவிடாம ஆக்கிட்டார். கண்டிப்பா. 2வது நம்ம பார்த்தோம் அப்புட்ன்னா, இந்த மாதிரி ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேவ பிள்ளைகள் சுமந்து கொண்டு போறதான பிள்ளைகள் வந்து, ஒரு சில இடத்துல என்ட்ரி ஆகும்போது, இப்ப வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு கிராமத்திலயோ, இல்ல இந்த மாதிரி இல்லத்திலயோ, இல்ல வீட்லயோ, இல்ல அவங்க ஆஃபீஸ்லயோ இந்த மாதிரி எங்கேயாச்சும்னா, சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து ஒரு பிரேயர் லைஃப் வந்து ரொம்ப ஒரு டெட் லைன்ல இருக்குனா, அவங்க அதுல வந்து ஒரு உயிரே இல்ல. அவங்களுக்கு ம். அந்த அந்த சுத்திலும், ஈவன் ஒரு சர்ச்ல கூட இல்லன்னா ஒரு நீங்க சின்னதா ஒரு சகோதரர் கூட்டமோ, பெண்கள் கூட்டம் இதுலயே எதுலயும் வந்து ஒரு இது இல்லன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப டவுன்ல இருக்கு. ஒரு சில நேரம் கிறிஸ்தவங்க நமக்கே வந்து ரொம்ப ம். நேரம் இருக்கும். ஆனா, இந்த மாதிரி ஒரு நபர் என்ட்ரி குடுக்கும்போது, அந்த இடத்துல பிரேயர் லைஃப் இவர்களுடைய அந்த பிரேயர்களுடைய அந்த ஃபயர் நிமித்தம் அங்க இருக்க எல்லாருக்கும் வந்து அது பற்றி எரிகிறது. ஸோ ம். நம்ம தான் வந்து நம்ம அத எப்படி சொல்ல நம்ம ஒரு பாக்ஸ வந்து கொண்டு போய் அத அன்பாக்ஸ் பண்ணி அத வந்து எல்லாருக்கும் நம்ம இது பண்ற மாதிரி. ம். அவங்கவங்க இதுல அப்படியே உயிரடைய செய்றது. நம்ம தான் அந்த ஜெபத்துல வந்து இத்தன நாள் அவங்க அந்த ஜெபத்துல வந்து அவங்க மைனஸ் ரீசார்ஜ்ல இருக்குது. நம்ம அங்க போய் நின்னு நம்ம அவர்களோடு இணைந்து ஜெபிக்கும்போது எல்லாருக்கும் அந்த ஜெபத்துல ஒரு பயங்கரமான ஒரு ஆர்வம். எல்லா வேலைகளையும் செய்றதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும். தேவ பிள்ளைகள்
அந்த இடத்துல ஃபயரோட போம்போது, ஜெபமே இல்லாத ஒரு இடத்துல கூட பயங்கரமா ஃபயரா எழும்புறக்கு. இந்த அப்போஸ்தலர் நம்ம அந்த ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4:31. ஆ. அவர்கள் ஜெபம் பண்ணினபோது, அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ம். அடுத்த கட்ட வளர்ச்சிக்கே போயிருச்சு பாருங்களேன். ம். ஒரு பிரேயர் லைஃபே டவுனா இருந்த பிரேயர் லைஃப் நல்லா இன்கிரீஸ் ஆயி, அடுத்தடுத்த வரங்களுக்கு கூட அந்த இடத்துல வந்து கிடைச்சிருக்கு பாருங்க. கண்டிப்பா. அந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஃபயர் இருந்திருக்கு. ஒரு ஒரு ம். தேவ பிள்ளைகள் நம்ம கேரி பண்றதான அந்த அட்மாஸ்பியர் நம்மள சுத்தி நம்ம ஒவ்வொரு அதனால நீங்க அசால்ட்டா நினைச்சிராதீங்க யாருமே. இதெல்லாம் நமக்கு நம்ம அடிக்கடி ஜெபிச்சு நம்ம ஆண்டவர்ட்ட ஃபயரா இருந்து என்ன ம். பிரயோஜனம்? அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஈவன் உங்க ரூம்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள போம்போது, உங்க வீட்ல நீங்க ஒரு கடைக்கு போம்போது, வொர்க் பண்ணும்போது, அது எல்லா பிளேஸ்லயுமே அந்த ஃபயர வந்து அங்க நம்மளால இப்ப ஸ்ப்ரெட் பூமிக்குரிய பண்றோம். கண்களால பார்க்க முடியாட்டினாலும், ஸ்பிரிச்சுவலா ம். ஆவிக்குரிய உலகத்துல நம்ம பயங்கரமான ஒரு இத வந்து ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் பண்றோம் நம்ம. பண்றோம். நீங்க அந்த நம்ம அந்த கொரோனா டைம்ல கூட அந்த வைரஸ நம்மளால யாராவது கண்ல பார்க்க முடிஞ்சுச்சா? ம். யாராலயும் பார்க்க முடியல. ஆனா ஒரு ஆள் கொரோனா வைரஸ் வந்தாலும், அது வந்து ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் ஆகுது. ஆகுது. ஸோ நம்ம எல்லாருமே அப்படிதான் நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். ம். நம்மளுக்கு ஆண்டவர் நம்ம கண்ணால வேணா பார்க்க முடியாம இருக்கலாம். நமக்கு என்ன வரம் இருக்கு, என்ன செய்யுது அப்படின்னு. ஆனா அந்த ஸ்ப்ரெட் பண்ற ஒரு இத இத வந்து வந்து ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் நமக்கு ஸோ தந்திருக்காரு. அந்த அட்மாஸ்பியர நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர நம்ம கேரி பண்ணிட்டே தான் போறோம். ம். அப்படிங்கும்போது அது இன்னொருத்தவங்களுக்கும் ரொம்ப தொய்வானவங்களுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும். ம். ஒரு சில நெறைய பேர் சொல்லிக் கூட கேள்விப்பட்டேன். நீங்க உண்மையாமே இதுக்கப்புறம் தான் நாங்க வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு. ம். தெபொராள் கூட நான் தெபொராளா ஏன் நான் அந்த இடத்துல தாயால் எழும்போது எல்லாமே ஒரு சில நேரம் அந்த அட்மாஸ்பியர் அந்த அவங்களுடைய அந்த தரிசனம் இதெல்லாம் கேரி பண்ணி அங்க வரும்போது எல்லாத்துக்கும் எழுச்சி. ஒரு பயங்கரமான ஒரு ஒரு இது வந்து கிடைக்குது. ம். ஒரு முறை நாங்க கூட ஒரு 3 நாள் கன்வென்ஷன் போயிருந்தோம். போன வருஷமா, இந்த வருஷமான்னு தெரியல. அப்ப போயிருந்தப்ப, அங்க பார்த்தீங்க அப்டின்னா, நாள் நாங்க போறோம். எல்லாருமே அப்டியே உலர்ந்த எலும்புகள் மாரி இருக்காங்க. ம். ஐயோ! இவங்கள எப்படி நம்ம பாட வச்சு, இவங்கள எப்படி ஜெபிக்க வைக்க போறோம்? அப்டின்ற மாரி ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்துல ரொம்ப ஸ்ட்ரகுலா இருந்துச்சு. அவங்கள ம். பாட ஒரு பாட்டு பாட வாய தொறந்து பாட வைக்கிறதுக்கே, நாங்க அவ்ளோ ஸ்ட்ரெஸ் ஆன ம். மாரி இருந்துச்சு. ஆனா, அதுக்கடுத்து 2வது நாள்லாம் ஆண்டவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா அவங்களாவே ம். நல்லா இது பண்ணாங்க. அடுத்து 3வது நாள்லாம் அத விடவே அது நல்லா நல்லா இருந்துச்சு. உற்சாகமா இது பண்ணாங்க. அதாவது வாயே நான் திறக்க மாட்டேன் அப்டின்றவங்க கூட வாய ம். திறந்து, கை தட்டி, பாடி, நல்லா சத்தமா ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு ஒப்பு குடுத்தாங்க. ம். இதுதான் வந்து நம்ம நம்ம ஒரு பிரேயர் லைஃபோட அங்க போம்போது எல்லாருக்கும் அந்த அபிஷேகம் தொய்வா வந்து ஊற்றப்படும். உள்ளவங்களுக்கு கூட நம்மளுடைய அபிஷேகம், நம்மளுடைய ஃபயர் வந்து அவங்களுக்கு இறங்கும்போது, அவங்களுக்கு வந்து பத்திக்கிட்டு ம். அதுக்கடுத்து நம்ம ஒரு மனுஷன பத்தி பார்க்கலாம். இவரு யாரு அப்டின்னா, சவுல பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். சவுல் வந்து ஒரு முறை என்ன பண்ணுவாரு அப்டின்னா, சாமுவேல் தீர்க்கதரிசிய பிடிக்கிறதுக்காக ஆள் அனுப்புவாரு. ஆனா வந்து போன எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, தீர்க்கதரிசனம் முறிச்சுட்டு அங்கேயே இருந்துருவாங்க. சரி கடைசி சவுல் என்ன பண்ணுவாருன்னா, நானே நானே போய் பிடிக்கிறேன் போறேன்ப்பா. அப்டின்னு சொல்லிட்டு போவாரு. கடைசியில பார்த்தீங்கன்னா, சவுலும் அந்த கூட்டத்தோட அந்த அட்மாஸ்பியருக்குள்ள அவர் என்ட்ரி ஆகும்போதே, இவரும் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சுருவாரு. உடனே எல்லாரும் சவுலும் ஒரு தீர்க்கதரிசியோ, சவுலும் ஒரு தீர்க்கதரிசியோ அப்டின்னு மக்கள்லாம் சொல்ல அந்த ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு பழமொழியே அங்க அந்த வந்துருச்சு. வந்துருச்சு. ம். ஆனா என்ன ஆக்சுவலி நடந்தது அப்டின்னா, அவர் சவுல் வந்து தீர்க்கதரிசிலாம் கிடையாது. ஆனா வந்து சாமுவேல் போன இடமெல்லாம், இல்ல சாமுவேல் எங்கெங்க நிக்கிறாரோ, அங்கெல்லாம் ஒரு ப்ராஃபட்டிக் அனாயிண்டிங் வந்து அந்த அட்மாஸ்பியரே ம். வந்து மாறுது. அந்த அந்த இடத்துக்குள்ள நம்ம கால் வச்சுட்டாலே, நமக்கு ஒரு ப்ராஃபசி ப்ராஃபட்டிக் வந்துரும். வந்து. அவ்வளோதான். ம். அந்த மாரி ஒரு அனாயிண்டிங். அப்ப பாருங்களேன், சாமுவேல் வந்து என்ன எந்த மாரி ஒரு அளவுக்கு அட்மாஸ்பியர ப்ராஃபட்டிக் அனாயிண்டிங் அவருக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. இருந்திருக்குன்னு பாருங்க. நம்மலாம் ஒரு ப்ராஃபிட்ட போனோம்னா, அவரு எனக்கு ஏதாவது ஒரு வார்த்தை ம். சொல்லட்டும்னு தான் நம்ம நிப்போமே தவிர, அந்த அவரோட இடத்துக்கு அனாயிட்டிங் வந்து போகும்போதே அவரோட நம்மளுக்கே ஒரு அனாயிட்டிங்க தாண்டி, அவர தாண்டி அந்த இடம் சுத்தி நமக்கும் அந்த அனாயிட்டிங் வந்து நம்மளும் ஒரு ப்ராஃபட்டிக் வரைக்கும். ம். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்ப நீங்க அந்த இடத்துல வசனம் வாசித்தீங்கன்னா தெரியும். 1 சாமுவேல் 10, 10ஆம் வசனம், 11ஆம் வசனம். அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது, இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதால், அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்கதரிசனம் சொன்னான். அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும், அவன் தீர்க்கதரிசனங்களோடு இருந்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிறதைக் கண்டபோது, கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன? சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்ப பார்த்துக்கோங்க. இது வந்து அந்த நீங்க மேல உள்ள வசனத்தெல்லாம் வாசிச்சீங்கன்னா தெரியும். சாமுவேலுடைய அனாயிண்டிங் தான் அது. சவுலுக்குன்னு ஆண்டவர் வந்து அவர் ம். ப்ராஃபட்டா வந்து நியமிக்கல. அப்ப அவர் இது பண்ணல. அதுக்கப்புறமா அவரு ப்ராபசி சொன்ன மாரிலாம் நீங்க ஆமா. பார்க்க முடியாது. ஸோ சாமுவேலுடைய அனாயிண்டிங் கீழ அந்த அட்மாஸ்பியர் கீழ வரும்போது, சொல்லப்போனா சாமுவேல் தான் அந்த தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தை உருவாக்குனார். ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அவர் ஒரு ஸ்கூலே உருவாக்கியிருக்காரு. ம். ப்ராஃபட்டிக்காக அவர் ஒரு ஸ்கூலே உருவாக்கியிருக்காரு. அவர் எங்கெங்கலாம் போறாரோ, எந்தெந்த மனுஷங்கலாம் இப்ப இது பண்றாரோ, அவங்க எல்லாமே ப்ராஃபஸி சொல்லுவாங்க. ம். அந்த மாரி ஒரு ஒரு பயங்கர ஒரு அனாயிட்டடா பயங்கரமான ஒரு அனாயிண்டிங்.
அந்த மாதிரி அனாயிண்டிங் உண்மையாலுமே ரொம்ப அனாயிண்டிங். உண்மையாலுமே அந்த மாரி அனாயிண்டிங் உள்ளவங்க ரொம்ப பிளெஸ்ஸட். ஏன்னா போற இடமெல்லாம் ம். ஒரு ப்ராஃபஸி சொல்றது அப்டின்னா, உண்மையாலுமே ரொம்ப ஒரு பிளெஸ்ஸடான ஒண்ணு. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்டின்னா வந்து, எல்லாருமே, எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு ஆவிக்குரிய ஒரு அட்மாஸ்பியர நம்ம கேரி பண்ண தான் செய்றோம். ம். அது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லா மனிதர்களும். இப்ப நான் வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தினுடைய ஒரு அட்மாஸ்பியர் நான் கேரி பண்ணி போறேன் அப்டின்னா, நான் போன இடமெல்லாம் அவ்ளோ நேரம் துக்கப்பட்டவர்கள் கூட, அந்த இடத்துல வந்து அந்த அந்த இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல நான் அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் அந்த சந்தோஷத்தை அவர்களும் பெற்றுக்கொள்வார்கள். அதுதான் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர்ன்னு சொல்றோம் நம்ம. இப்ப இப்ப நான் காலையிலேயே நானே இப்போ ஒரு துக்கத்தோட போறேன்னு வைங்களேன், என்னுடைய துக்கம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த நெகட்டிவ் வந்து மத்தவங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுரும். அதான் இந்த கொரோனா வைரஸ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு அந்த வைரஸ் இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம போற இடம்லாம் அந்த வைரஸ ஸ்ப்ரெட் பண்ற மாரி, நம்மளுடைய என்ன அட்மாஸ்பியர் நம்ம கேரி பண்றோமோ, அத மக்களுக்கு வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிருவோம். ஒரு சில நேரம் அந்த இடத்துல வந்து மக்களுக்கு வந்து சிரிக்கிற அளவுக்கு கூட அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல ஒரு சிரிப்பினுடைய ஒரு சந்தோஷத்தினுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் நம்ம அந்த இடத்துல எடுத்துட்டு போறோம். உண்மையாலுமே அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு சிரிப்பை கொண்டு வருவார். கண்டிப்பா. நமக்கு மட்டும் இல்ல, சுத்தி இருக்க எல்லாருக்குமே அந்த சிரிப்பை கொண்டு வருவார். உண்மையாலுமே அது ரொம்ப ஒரு ஒரு அற்புதம். அதனால நம்ம எப்பயுமே வந்து ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் இந்த மாதிரியான ஆவிக்குரிய இத வந்து நம்ம அதாவது கேரி நம்ம நெறைய என்ன நெனைப்போம், ஐயோ! நான் போய் யார்ட்ட போய் சுவிசேஷம் சொல்லப் போறேன்? யார்ட்ட போய் விடுதல ம். யாருக்கு போய் ஜெபிச்சு விடுதல வாங்க போறேன்? நீங்க யாருக்கு சுவிசேஷம் சொல்லாட்டியும் பரவால்ல. நீங்க ஜெபிச்சு நீங்க அவங்களுக்கு கை வச்சு ஜெபம் பண்ணி தான் விடுதலை வாங்கி குடுக்காட்டியும் பரவால்ல. நீங்க கேரி பண்ற அட்மாஸ்பியர், ம். அதாவது உங்ககிட்ட இருந்து நீங்க சுமந்துட்டு போற ஒரு பிரசன்னம் வந்து ஆண்டவருடைய இருந்தா போதும். ஆமென். அதுவே வந்து அதுவே வந்து அநேகருக்கு ஒரு விடுதலைக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தையும், சந்தோஷத்த ஒரு ம். ஆறுதலையும் வந்து குடுக்கும். கண்டிப்பா. நம்ம 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களைக் கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ம். இதுதான் என்ன சொல்றாருன்னா, நாங்க போற இடத்தெல்லாம் அவர் அறியிற அறிவு அந்த 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 அவரை அறிகிற அந்த தாகம், அந்த அந்த ஸ்மெல்ல பார்த்தே வந்து ம். மக்கள் வந்து ஈர்க்கப்பட்டு வர்றாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து இது பண்றாரு அப்படின்னு. இவருக்கு தெரியுது, ஓகே நம்ம போற இடம்லாம் இப்படி பண்றாங்கன்னா, அப்ப நம்ம வந்து இந்த அட்மாஸ்பியர தான் நம்ம கொண்டு போறோம். அந்த காலத்துல சுவிசேஷம் இல்லாத ஆண்டவர் இயேசுவை பற்றி வந்து தெரியாத அநேகர் இருந்தாங்க. அதனால அந்த இடத்துல சுவிசேஷம் சொல்றது நெறைய இருந்துச்சு. இப்ப வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுச்சுன்னு ம். வைங்களேன். இப்ப வந்து நம்ம சந்தோஷத்தையோ, ஒரு சமாதானத்தையோ, ஒரு அபிஷேகத்தையோ, ஒரு ஜெப வாழ்க்கையோ, ஒரு ஃபயர் இந்த மாரி நம்ம கேரி பண்ணி போறது. இப்ப நம்ம எதையுமே கேரி பண்ணாம இயேசுவ பத்தி சொன்னோம்னு வைங்களேன், "ஏய் உன்னைய விட இயேசுவ பத்தி எங்களுக்கு நல்லா ம். தெரியும்ன்ருவாங்க." ஆனா நம்ம அந்த அட்மாஸ்பியர கொண்டு போம்போது, அவங்க அவங்க வந்து ஃபீல் பண்ணணும். ம். ஏதோ நான் ஒண்ணு ஃபீல் பண்றேன். ஒரு சில பேத்துக்கு சொல்ல சொல்ல தெரியாது. தெரியாது. ம். ஆனா இவங்க பக்கத்துல போனா நான் ஏதோ ஒண்ணு ஃபீல் பண்றேன். சபைக்குள்ள போனா ஏதோ நான் ஃபீல் பண்றேன். இந்த ஒரு பிரேயர் மீட்டிங் போனா நான் ஏதோ ஒரு ஃபீல் பண்றேன். இந்த ஒரு 5, 6 பேரோட சேர்ந்து நான் ஜெபிச்சா ஏதோ அந்த டிஃபரெண்ட்டா அவங்க ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கு சொல்ல தான் தெரியல. அதாவது இவங்க கேரி பண்ற அந்த அட்மாஸ்பியர்ல ஆண்டவர் ஆவியானவர் என் கூட வராரு. ஒரு சந்தோஷத்தின் ஆவியானவர் வராரு. ஒரு தெளிவின் ஆவியானவர் வராரு. ஒரு சுகமளிக்கும் ஆவியானவர் வராரு. அது சொல்ல தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்றது மட்டும் அவங்களால தெரியுது. இப்ப இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. நீங்க இப்போ ஒரு 4 காரியங்கள் வந்து நாங்க இப்ப சொன்னோம். தேவ பிள்ளைகள் போற இடத்துலலாம் எப்படி அந்த அட்மாஸ்பியர்லாம் எப்படி எப்படி வந்து வித்தியாசமா மாறுது. இந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து மாற்றார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நீங்க இனிமே வரும் நாட்கள்ல நீங்க அத கூட ஆவியானவர்ட்ட உணர்த்தி காமிங்க. நீங்க போற இடம்லாம் முன்னாடியே ஜெபம் பண்ணிட்டே போங்க. ஆண்டவரே நான் போற இடத்துலலாம் ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கணும். நல்ல இப்போ வொர்க்குக்கு போனீங்கன்னா, நல்ல வேலை பார்க்கிறதான ஒரு இது, நல்ல அமைதி, சந்தோஷம் இந்த மாதிரியான இப்ப பிரேயர்க்குலாம் போறோம் அப்டின்னா, நல்லா தோய்ந்து இருக்கிற மக்கள்ட்ட நல்ல ஒரு ஆறுதல் அளிக்கிற மாரி. ம். இப்பயே நீங்க ஆண்டவரே நான் போற இடத்துல நல்ல ஒரு அட்மாஸ்பியர் நான் கேரி பண்ணி போணும். அந்த இது வந்து மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கிற மாதிரி நான் இருக்கணும் அப்டின்னு சொல்லி பண்ணுங்க. நிச்சயமா அது பிரயோஜனமா இருக்கும் அப்டி நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியம் தெரியாதவங்க பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்கள சந்திக்கிறோம். கர்த்தர் உங்கள ஆசீர்வதிப்பாராக.